அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி வருதுங்க. அந்த அன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணுங்கிறத குறித்து நான் சொல்லியிருந்தேன். அதில் செம்பருத்தி பூவை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை பார்த்த நிறைய சகோதரி எங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்காது, அதே சமயத்தில் பணவரவும் அதிகரிக்கணும், அதுக்கு எங்களுக்கு வேற ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதனால தான் நான் நிறைய பரிகாரங்கள் போடுறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு பொருள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஒரு பொருள் கிடைக்காது. என்னென்ன வழிவகைகள் இருக்கோ அது எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சுக்குவீங்கிறதுனால தான் நான் நிறைய போடுவேன். ஏன்னா அந்த நாள் கிழமை திதி இதெல்லாம் நமக்காக வெயிட் பண்ணாது இல்லையா? அதனால அற்புதமான அந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் நிறைய பதிவுகள் நான் போடுவேன். அந்த வகையில் இது வளர்பிறை பஞ்சமி குறித்த ஒரு வழிபாடு முறை தான். இதை கண்டிப்பாக எல்லாராலையுமே செய்ய முடியும், ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரவு 8:55 வரைக்கும் இருக்குது. அதனால் காலையிலேருந்து வழிபாடு செய்யணுங்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். அசைவம் செய்யலாமா அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நான் அந்த பதிவிலே சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த ஒரு நாள் மட்டும் அசைவம் சாப்பிடாம தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. அப்படி சாப்பிட்டே ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இரவு 9 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. என்ன இது உங்களுடைய விருப்பம் தான். இருந்தாலும் என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி உங்களுடைய விருப்பம். உங்கள் வீட்டில் சிலை விளக்கு வச்சு வழிபாடு செய்வது, படம் வச்சு வழிபாடு செய்வதெல்லாம் என்ன செய்யணுங்கிறத குறித்து நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன். அதுபடி பண்ணிக்கோங்க. பூக்கள் செம்பருத்தி பூ கிடைச்சா வைங்க, இல்லைன்னா செவ்வரளி பூ, இட்லி பூ, சிவப்பு நிறத்தில் இருக்கிற ரோஜா பூ, கருந்துளசி இது மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க பானகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பானகம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, குடிக்கிற தண்ணீர் நல்லதாக எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க, சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் 2 தட்டி போடுங்க. நிறைய பேர் லெமன் பிழிஞ்சு விடுவாங்க, ஒரு சிலருக்கு அந்த சுவை பிடிக்காதுங்கிறதுனால பண்ண மாட்டாங்க. இதற்கு பேர் தான் பானகம். இதில் சுக்கு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா வாராகி அன்னைக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பானகம் செஞ்சு வழிபாடு செய்வதுங்கிறது சிறப்பு. அதன் பிறகு மஞ்சள் அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை, மேலும் வாராகி அம்மனுடைய 12 திருநாமங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது, இதுவே போதுமானது. இந்த அளவுக்கு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு எந்த மந்திரமுமே தெரியல அப்படின்னா மொபைலில் வாராகி அம்மன் 108 போற்றி போட்டு விட்டுருங்க. இல்லைன்னா நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு உங்களுடைய வழிபாடு செய்யுங்க. இந்த அன்னைக்கு இந்த செம்பருத்தி கொண்டு செய்ய சொன்ன இல்லையா பரிகாரம், அதை செய்ய முடியாதவங்க இல்லை அதுவும் செஞ்சுட்டு இதுவும் செய்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, இது ஒன்று பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது தான், எல்லாராலையுமே செய்யக்கூடியது தான். இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வளர்பிறை பஞ்சமி திதி மார்கழி மாதம் 1ஆம் தேதி வருது. மார்கழி 1 அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர்த்து வீடுகளில் மார்கழி மாதம் 30 நாளுமே அசைவம் செய்யவும் மாட்டாங்க. மேலும் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு செய்பவங்களும் இருப்பாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம், இந்த மார்கழி முதல் தேதியிலே நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அன்று மாலை வழிபட்டாலும் சரி, இல்லை காலையில் வழிபட்டீங்கனாலும் சரி, பச்சரிசி இருக்கு இல்லையா, இப்போ உங்கள் வீட்டில் ஏற்கனவே பொங்கல் செய்வதற்குன்னு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் தனியாக வாங்கிட்டிங்கனாலும் சரி, நீங்கள் அதை நல்லா இடித்து மாவிளக்கு செஞ்சுருங்க. சரிங்களா? மாவிளக்கு எல்லாருக்கும் செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் செஞ்சுருங்க. 2 மாவிளக்காக செஞ்சுருங்க. மேலும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வாராகி அம்மனுக்கு 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றி வச்சிருந்தீங்கனாலும் சரி, இல்லை 5 தனித்தனி அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி, கூடவே இந்த 2 மாவிளக்குலையும் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளுக்கு மிகவும் உகந்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கு தீபத்தை தான் சொல்லுவாங்க. சாதாரணமான நாட்கள்லேயே இது போல் பெருமாள் வழிபாடு செய்யணும்னு விருப்பப்படுறவங்க மாவிளக்கால தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா பரம ஏழையாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிராக்கல் மாதிரி அப்படியே மாறிடும். நல்ல ஒரு செல்வ வளத்தை அவங்க வாழ்க்கையில்
அனுபவிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சக்தி இந்த மாவிளக்கு தீபத்திற்கு வந்து உண்டுங்க. அதனால் பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நான் முன்னாடி சொன்ன பரிகாரத்தை பண்ண முடியலைனாலும் இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வச்சிங்க அப்படின்னாவே வந்து போதும். முடிஞ்சால் இந்த மாவிளக்குக்குள்ளே நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றுறீங்க இல்லையா, இதில் ஒரு ஏலக்காய் அதில் ஒரு ஏலக்காய்ன்னு நீங்கள் போட்டு ஏற்றுவதனாலையும் உங்கள் வீட்டில் வறுமை என்பதே வராது. ஏன்னா ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் யாருடைய மனதில் தங்கியிருக்காங்க? வெங்கடேச பெருமாள் மனதில், சரிங்களா? அதனால் இது போல் நம்ம வழிபாடு செஞ்சோம்னாலும் பெருமாளுடைய மனமும் வந்து குளிரும். இது போல் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இந்த மாவிளக்கு வந்துட்டு தானாகவே மலையேறிட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் தேங்காய் தீபம் நீங்கள் வீட்டில் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கனாலும் அதை குளிர் வைக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அது தானாகவே மலையேறிட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, குளிர்ந்த பிறகு இதில் ஒரு மாவிளக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி கூட பயன்படுத்திக்கோங்க. என்ன இது பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் ஒன்று இருக்குது இல்லையா, இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதிகமாக எறும்புகள் வரக்கூடிய இடத்துலோ இல்லை எறும்பு புற்றுலையோ வந்துட்டு நீங்கள் இதை போடுங்க. அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த பசுமாடு இருக்கு இல்லையா, அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி தெரிஞ்சிச்சுனாவோ இல்லை உங்கள் பக்கத்து வீடுகளில் எங்கேயாவது பசுமாடு வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னாவோ அவைகளுக்கு நீங்கள் இதை வந்து தானமாக கொடுக்கலாம். ஏன்னா இது போல் ஜீவராசிகளுக்கு நம்ம இது போல் நல்ல நாளில் தானம் கொடுக்கும்போது நம்முடைய பாவங்கள் அத்தனையுமே போகும். மேலும் எந்த கோரிக்கைக்காக இந்த மாவிளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சோமோ அந்த கோரிக்கை கட்டாயம் வந்து நிறைவேறும். நம்ம வேண்டிக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் நமக்காக இந்த ஆடு மாடு எறும்புகள் இது எல்லாமே வந்து வேண்டிக்கும், சரிங்களா? அதனால வந்து இந்த ஒரு மாவிளக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்று வந்து இது போல் உயிரினங்களுக்கு தானமாக கொடுங்க. மேலும் அந்த அன்னைக்கு நீங்கள் 2 நெல்லிக்காயாவது நிவேதனமாக வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நெல்லிக்காய் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இது போல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி வரும்போது நம்ம நெல்லிக்காய் வச்சு வழிபாடு செய்வதுங்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா ஆரோக்கியத்திற்கு உகந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாளும் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா. அப்படி இருக்கும்போது ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய இந்த நெல்லிக்கனியை நம்ம வாராகி அம்மன் முன்னாடி நிவேதனமாக வச்சு படைச்சிட்டு அது பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த நெல்லிக்காயை வந்து வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை நெல்லிக்காய் வச்சு வழிபாடு செஞ்சு ஆளுக்கு ஒன்றா வந்து சாப்பிட்டுக்கலாம். சாதாரணமாகவே நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்போது ஆரோக்கியத்திற்கு உகந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்வரை பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மனுக்கு நிவேதனமாக படைத்த இந்த நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் வந்து நீங்கும். இப்போ ஏதாவது ஒன்று உங்களுக்கு சாதாரணமாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கூட அதையும் வேரோடு பிடுங்கி வெளியில் வீசிடக்கூடிய தன்மை வந்து இந்த நெல்லிக்கனிக்கு உண்டு. அதனால் வந்து இதுவும் வந்து நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க, அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாராகி அம்மன் வழிபாட்டு முறையும் வாராகி அம்மனுக்கு உகந்த மந்திரங்கள் அப்படின்னு என்கிட்ட ஒரு தனியாக வந்து ஒரு புத்தகமே வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், தினம் ஒரு மந்திரமாக வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் சொல்லியும் வழிபாடு வந்து செய்யலாம். இந்த பதிவு இவ்வளவு தான். அடுத்த பதிவில் இன்னொரு பரிகார முறை வந்து சொல்கிறேன். இது போல் நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சு பலனடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.